கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் அடியேன் வாழ்த்துகிறேன். என் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து வேதாகமத்தில் பெயர் சொல்லப்படாத இருக்கிற பெண்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். சில ஊழியக்காரங்க நம்ம யூடியூப்பில் நம்முடைய சேனலை பார்த்து ஃபோன் பண்ணாங்க. ஐயா, எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குது, எங்கள் சபையில் நாங்கள் பயன்படுத்திக்கலாமான்னு கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் 44 பெண்களுடைய பெயரும் புதிய ஏற்பாட்டில் 28 பெண்களுடைய பெயரும் குறிப்பிடலை. மொத்தம் 72 பெண்களுடைய பெயர் குறிப்பிடலை. நம்ம புதிய ஏற்பாடை முடித்து பழைய ஏற்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். நேற்று தினத்தில் நம்ம பார்த்தது நாகமானுடைய மனைவி பெயரும், நாகமானுக்கு உதவியாக இருந்து இஸ்ரவேலிருந்து பிடிபட்டு போன 13 வயது சிறுமியுடைய பெயரும் சொல்லப்படலை என்று சொல்லி நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம். இன்றைக்கு பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று அழைக்கப்படுகிற 5 புத்தகத்தில் முதல் புத்தகமாக இருக்கிற ஏசாயா புத்தகம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியுடைய மனைவியினுடைய பெயரும் வேதாகமத்தில் சொல்லப்படலை. ஆனால் அவர்களை தீர்க்கதரிசினி என்று மட்டும்தான் அழைக்கப்படுகிறது. திரும்பவும் சொல்கிறேன், தயவுசெய்து எல்லாருங்க கவனிங்க. தூக்க காலத்தில் இருக்காங்க, எல்லாருங்க பாருங்கள். வேதாகமத்தில் சிறிய தீர்க்க தரிசனம் 12, பழைய ஏற்பாட்டில் புதிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. முதல் தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருக்கிற பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏசாயா தான். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியுடைய மனைவியுடைய பெயரும் குறிப்பிடப்படலை. ஆனால் இவர்களை குறித்து, ஏசாயாவுடைய மனைவியை குறித்து தீர்க்கதரிசினி, இவங்களும் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார்கள் என்று மட்டும்தான் வேதத்தில் என்ன அழைக்கப்படுகிறது. நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா இவர்களை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு. கொஞ்சம் வாசிங்கம்மா. 8:3 வேகமாக வாசிங்க. ஏசாயா சொல்கிறாரு, நான் தீர்க்கதரிசியானவரை, தன் மனைவியாகிய தீர்க்கதரிசியானவரை சேர்ந்தபோது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றா. சரி, போதும், கவனிக்கலாம். நான் ஒரு தீர்க்கதரிசியானவளை, என் மனைவி யார்? ஒரு தீர்க்கதரிசியானவளை சேர்ந்தபோது ஒரு குமாரனை பெற்றா என்று இவங்களை குறித்து வேதத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிற இடம் 8ஆம் அதிகாரம், ஏசாயா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம். இவங்களுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. முதல் பிள்ளை பேர் ஏசாயா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. 7:3. அப்போது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, கவனிக்கலாம், முதல் மகனுடைய பெயர் சேயார் யாசூபு என்று கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது மகனுடைய பெயர் 8ஆம் அதிகாரம், ஏசாயா 8ஆம் அதிகாரம் 2-3 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா மாகேர், ஷாலால், அஸ்பாஸ் என்று சொல்லி வேதாகமத்திலேயே பழைய ஏற்பாட்டில் பெரிய பெயர் யாருக்கு இருக்குதுன்னா ஏசாயா தீர்க்கதரிசியுடைய 2வது மகனுக்கு தான் மாகேர், ஷாலால், அஸ்பாஸ். இதை நம்ம நாளைக்கு வேதாகம கல்லூரியில் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க தேவ பிள்ளைகளை. இவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? 2 பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். சரி, நம்ம ஏசாயாவை குறித்து ஒரு சில காரியங்களை பார்த்து பிற்பாடு நம்ம இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். கவனிக்கலாம். மீகா, ஆமோஸ், ஓசியா, ஏசாயா. மீகா, ஆமோஸ், ஓசியா, ஏசாயா இவங்க எல்லாம் ஒரே காலகட்டத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்தாங்க. மீகா ஏழைகளின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டார். ஆமோஸு தீர்க்கதரிசியில் ஒரு மேய்ப்பனாக இருக்கிற அவரை தீர்க்கதரிசன ஊழியம் செய்யும்படியாக அழைத்தார். ஓசியா ஒரு பேக்கரி வியாபாரியாக இருந்தார். அப்பங்களை சுட்டு விற்கிறவராக இருந்தார். அவரையும் தீர்க்கதரிசியாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். ஏசாயா குடும்பம் யூத கோத்திரம், ராஜகுலத்தை சேர்ந்தவங்க.
இவரையும் கர்த்தனவனா ஒரு தீர்க்கதரிசியாக நவனை ஏற்படுத்தினார் என்று பார்க்குறோம். சரி, கவனிக்கலாம். இவங்க எல்லாம் ஒரே காலகட்டத்தில், அதாவது எருசலேமிலிருந்து தான் அதுக்கப்புறம் பிரிஞ்சு போகிறாங்க. ஒரே காலகட்டத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. இந்த ஏசாயா மாத்திரம் பார்த்தீங்கன்னா ராஜகுலத்தை சேர்ந்தவர். அரச பதவிக்கு இவர் தான் வரணும் என்று பேசிக்கொண்டே இருக்கும்போது தான் யார் மரித்து போனார்னா, அந்நாட்களில் அரசனாக இருக்கிற உசியா ராஜா மரித்து போனார். அவர் மரித்து போவதற்கு 6 மாதத்துக்கு முன்பதாகவே ஏசாயா தான் அடுத்த யூதேயாவை ஆள வேண்டும், அரசனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பேசிக்கினே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இவர் நல்லா படித்தவர், அக்கம் பக்கம் நாட்டினுடைய விவரங்களெல்லாம் நல்லா தெரிந்தவராக ஏசாயா காணப்பட்டார். அது மாத்திரம் இல்லை, இவர் நல்லா படித்ததுனால துன்மார்க்கமான சிநேகமும் ஏசாயாவுக்கு இருந்ததுனால இவர் வாயை திறந்தாவே நம்மனா கெட்ட வார்த்தைகளாகவே பேசி கொண்டு வருவார். யார்? இந்த ஏசாயா என்ன பேசி கொண்டு வந்தார். ஆமேன். இவர் என்ன குலத்தை சேர்ந்தவர்? ராஜகுலத்தை சேர்ந்தவர். சரி, இங்கே கவனிக்கலாம். ராஜகுலத்துக்கு எப்போதும் தேவாலயம் திறக்கப்பட்டு இருக்கும். ஒரு நாள் ஏசாயா தீர்க்கதரிசி தேவாலயத்தின் வாசல் வழியாக வருகிறார். இறங்கி பார்க்கிறாரு, திரைச்சலை மூடப்பட்டு இருக்கிறது. பிரகாசமான வெளிச்சத்தை, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரகாசமான வெளிச்சத்தை பார்க்கிறாரு. உள்ளே வருகிறார். அங்கும் இங்கும் கேருபீன்களும் சேராபீன்களும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அதை தேவனை துதித்து பாடுகிற காட்சியை இந்த ஏசாயா பார்த்த உடனே, ஏசாயாவுடைய பாவத்தையும் குறித்து சொன்ன உடனே ஏசாயா சொல்லுகிறாரு, ஐயோ நான் அதமானேன், நான் யார்? அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உடனே அவர் நாவை தொட்டு, அக்கினி துறடுனால அவர் நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்தினார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கேட்டவர் இதே வார்த்தையை சொல்லி கொண்டே வீட்டுக்கு வருகிறார். அந்த கேருபீன்களும் சேராபீன்களும் கர்த்தரை என்ன என்று பாடி துதித்தது? அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் கர்த்தரை பாடி துதித்து கொண்டு இருந்தது. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். கவனிக்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்க என்றார். நம்மளை அசுத்தத்துக்காக அழைக்கலை. எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? பரிசுத்தத்துக்காக மாத்திரம்தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். சரி, இங்கே கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளே, இதே வார்த்தையை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக்கினே ஏசாயா வீட்டுக்கு வருகிறார். முகம் மாறி இருக்குது. என்ன ஆச்சு என்று கேட்ட உடனே வீட்டில் கேட்குறாங்க, என்ன ஆனது ஏசாயாவே என்று கேட்ட உடனே கர்த்தர் என்னை தமது ஊழியத்திற்காக அழைத்தார் என்று சொல்லுகிறார். சொன்ன மாத்திரத்தில் இவருக்கு ராஜகுலத்தில் தான் ஒரு பெண்ணை நம்மனா பார்த்துருந்தாங்க திருமணம் செய்வதற்காக. ஆனால் அதே ராஜகுலத்தில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியை தான் நம்மனா இவர் திருமணம் செய்தார். இதை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். இவர் தீர்க்கதரிசியானவள் என்ன பண்ணாராம்? சேர்ந்தபோது ஒரு குமாரனை பெற்றாள் என்று சொல்லி பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, திருமணம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் தனிமையாக இருப்பது, மனுஷி தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று ஆதாமை உண்டாக்கினவர் இவர் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி ஏற்ற துணையாக இருக்கிற ஏவலை கர்த்தர் ஏற்படுத்தினவனா கர்த்தர் கொடுத்தார். அதனால் திருமணம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முக்கியமான காரியம். அதற்கு நல்ல ஜெபம் பண்ணி, அதாவது அந்நியநுகத்தில் பிணைக்கப்படாமல் நம்முடைய ஆவிக்கும் நம்முடைய ஊழியத்திற்கும் எதிர்காலத்துக்கும் ஒத்து வரமான்னு சொல்லி ஜெபத்தில் இருந்து என்ன பண்ணால் திருமணம் செய்யணும். சொந்த வீடு இருக்குதா, படிப்பு இருக்குதா, வேலை இருக்குதா பார்க்க வேணான்னு சொல்ல, அதை காட்டிலும் ஆவிக்குரிய மனுஷனா, ஆவிக்குரிய மனுஷாலாக இருக்கிறாளா என்று பார்த்து கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ண திருமணம் செய்யணும். அதே ராஜகுலத்தை சேர்ந்த பெண்ணை தான் யாருக்கு பார்த்துருந்தாங்க? ஏசாயாவுக்கு பார்த்துருந்தாங்க. ஆனால் அவங்கள திருமணம் செய்யலை. அதே ராஜகுலத்தில் இருக்கிற தீர்க்கதரிசியானவளை என்ன பண்ண திருமணம் செய்கிறார். இவங்களை குறித்து சரித்திர குறிப்பு என்ன சொல்லப்படுதுன்னா,
நபோதியால் என்று சொல்லி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் இவங்களுடைய பெயர் சரித்திர குறிப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா நபோதியால் என்று என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இவரை ஊழியத்துக்கு அழைச்ச உடனே இதோ வருகிறேன்னு சொல்லி போகிறாரு. போனவர் ஊழியத்துக்கு என்ன சொல்லி அழைக்கிறார் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்கம்மா. 9-10 வாசிங்க. நீ போய் சரி, இங்கே கவனிக்கலாம். இவருக்கு அழைப்பு பாருங்களேன் எப்படி வருது. நீ போவப்பா, அவங்க காதார கேட்பாங்க, கண்ணார காணுவாங்க, ஆனாலும் மனம் திரும்ப மாட்டாங்கன்றார். ஒரு ஊழியக்காரனுக்கு அழைப்பு பற்றியா எப்படி வருது ஒரு தீர்க்கதரிசிக்கு. இப்போ ஆண்டவர் கூடங்க எனக்கு 1995 கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார். சுகம் கொடுத்த உடனே பைத்தியமாக இருந்தேன், வெறும் எலும்பும் தோலுமாக இருந்தேன். கர்த்தர் சுகம் கொடுத்த உடனே என்னை தேவாலயத்தில் விட்டாங்க. கோயில் புள்ள மாதிரி இருந்துக்கடான்னு சொல்லி விட்டுட்டாங்க. சர்ச்சில் இருக்கிற 3வது வாரம் தரிசனம்னா என்னான்னு தெரியாது, வேதம்னா என்னான்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது, ஜபன்னா என்னான்னு தெரியாது. பைத்தியமாக இருந்து சுகமாகினேன். உக்காந்துக்கிறேன், சர்ச்சில் உக்காந்துக்கிறேன். யாருமே கிடையாது, நான் மட்டும் உக்காந்துக்கிறேன். எங்கள் அம்மா இல்லை யாருன்னா எத்தனை சாப்பாடு கொடுத்தா உண்டு. ஏன்னா அவ்வளோ தூரம் கூட நடக்க முடியாது, ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன். உக்காந்துக்கிறேன், ஒரு தரிசனம் வருது. நான் உட்காந்துக்கிறேன், நான் நின்றுங்கிறேன். என் கையை ஒருத்தர் பிடித்து கொண்டு இருக்கிறார், முகம் தெரியல, வெண்வஸ்திரம். இந்த காட்சி கண்ணு திறந்தே நான் பார்க்குறேன். என்னை சுற்றிலும் வயல், நடுவில் ஒரு வரப்பு என்னை நிற்க வச்சுருக்குது. என் கையை பிடித்து இருக்கிறார். நான் கேட்குறேன், ஐயா, அவருக்கு சொல்கிறாரு, அவர் தான் எனக்கு பெயரை வைக்கிறாரு, என் பேர் இலையா, அவர் தான் பெயர் வைக்கிறாரு, பால் இலையா, இதெல்லாம் நீ அறுவடை செய்கின்றார். ஐயா, கொஞ்சம் நெஞ்சம் பயிரெலாம் மேய்ஞ்சி இருக்குது, இதெல்லாம் என்ன ஆகிறது, போனது போச்சு, இது வரைக்கும் நீ அறுவடை செய்யினார். சரிப்பா, இது எந்த இடம்னு கேட்டேன். சூனாம்பேடுன்னு ஒரு பழைய மரத்தை காமிச்சாருங்க. எழுதப்பட்டிருந்தது, ஒரு பழைய மரத்து பலகையில் எழுதப்பட்டிருந்தது. கவனிக்கலாம். நான் அதை எழுதிக்கினேன் 2 வருஷம் ஓடிடுச்சு. நமக்கு ஊழியன்னா என்னன்னு தெரியாது. ஆனால் எங்கள் பாசுக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நான் ஒரு சினிமா காட்சி போல் பார்த்தேன்யா, சூனாம்பேடுன்னு ஒரு கிராமத்தை காமிச்சார் அப்படின்னு. அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி அவர் மனசில் வச்சுக்கினார். 2 வருஷத்துக்கு பிற்பாடு எங்கள் சபைக்கு ஒருத்தர் ஒல்லியாக இருக்கிறார், என் பக்கத்தில் வந்து உக்காந்தார். நான் சர்ச்சு, அவர் எங்கள் பாச ஃபுல்பிட்டில் நின்று பேசுகிறாருன்னா இடது பக்கத்தில் ஒரு வழி இருக்குது, சர்ச்சு வாசல் ஒன்று இருக்குது. அங்கே உட்காந்துருப்பேன். உள்ளே சர்ச்சுக்குள்ளே வாசலுக்கு நேராக உட்காந்துருப்பேன். ஏன்னா வேலைட்டாக போகிறதுக்கு தண்ணி எடுத்துன்னு வர அவர் சொன்னான்னா உடனே போயிட்டு வர்றதுக்காக அங்கே உட்காந்துருப்பேன். அப்போ என் பக்கத்தில் வந்து ஒருத்தர் வயசானவர் வந்து உக்காந்தார். ஐயா, புதுசாக வந்து இருக்கிறீங்க, பாஸ்ட்டு கேட்பார், யார் உன் பக்கத்தில் உட்காந்து விசாரிச்சியான்னு கேட்பார். உங்கள் பேர் என்னையான்னு. என் பேர் கிதியோன்னுன்னாரு. அப்படியா ஐயா, எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேன். சூனாம்பேடுன்னாரு. சூனாம்பேடா, அப்பேற்பட்ட ஊர் எங்கேயா இருக்குதுன்னு கேட்டேன். அவர் தான் எனக்கு அட்ரஸ் கொடுக்குறாரு. நீ மதுரை வயலில் இருக்கிற, இங்கேருந்து பூக்கடை பாரிஸுக்கு போ. அங்கே போனேன்னா 83A 11 ரூபா டிக்கெட்டு. போனேன்னா நீ போய் சூனாம்பேட்டில் போய் இறங்கலாம் அப்படின்னாரு. கர்த்தர் பார்த்துன்னு இருக்கிறாருங்க. என் நண்பர் ஒருத்தர் சிம்சோன் இருக்கிறாரு, எங்கள் சித்தி பையன் மோகன் இருக்கிறாரு. நாங்கள் 3 பேரும் வரோம், ஏறிக்கின்னு வரோம். அப்போ வந்து ஒரே பாதை தான். மதுராந்தகத்துலேருந்து ஒரே ஒரு லாரி மட்டும்தான் போவோம். மறுலாரி வந்துடும், ஒரு லாரி கீழே இறங்கிடணும். அந்த வண்டியாக நம்ம பழைய T9 மாதிரி டக்கான்னு வருது. வந்தவொடனே பஜாரில் இறங்கணும். 6 ரூபா சாப்பாடு சாப்பிட்டோம். அங்கே கைப்பருதி கொடுத்தா, இங்கெல்லாம் கொடுக்காதுங்க, அது உள்ளே போங்க காலனியில் அப்படின்னாங்க. சரின்ட்டு நாங்கள் நடந்து வரோம். சவுக்கு தோப்பாக இருக்குது, நடந்து வரோம். நடந்து வந்து அந்த அம்பேத்கர் சிலை எதிர்க்க பார்க்குறேன். எதிர்க்க
ஒரு சுமை தாங்கி கல் இருக்குது, அதுக்கு மேலே பழைய மரத்தில் சூனாம்பேடுன்னு எழுதியிருந்து. முழங்கால் படியிட்டு உள்ளே வந்தோம். சில நாள் தான் ஊழியம் செய்ய முடிந்தது. அதுக்கப்புறம் இருக்க முடியல, போயிட்டோம். திரும்பவும் 2007 கர்த்தர் கொண்டு வந்தார். தேவப்பிள்ளையே, ஏசாயாவுடைய அழைப்பு பாரு. நீ பேசுவ, கேட்பாங்க, உன் மூலிமா நடக்கும், பார்ப்பாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, உணர்வும் அடைய மாட்டாங்க, மனம் திரும்பவும் மாட்டாங்கன்றார். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார், நீ என்ன பண்ணுவ, அறுவடை செய்வாய் என்று சொன்னார். அதை ஆண்டவர் இன்னார வரைக்கும் செஞ்சுக்கின்னு தான் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இந்த 2 பிள்ளைகளை தியானித்து நம்ம முடிச்சிடலாம். வாசிங்கம்மா. மகன் பேர் வாசிங்க. மகன் பேருமா 7 வாசிங்க. இல்லைம்மா, 7ஆம் அதிகாரம், ஏசாயா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயாவை நோக்கி, நீயும் சரி, கவனிக்கலாம். இப்போ ஏசாயா கிட்ட சொல்கிறார், அந்த பிள்ளைக்கு சரித்திர குறிப்பு சொல்லப்படுது. 6 வயது சொல்லப்பட்டிருக்குது. அந்த பிள்ளையை பிடித்து கொண்டு நீ எந்த வழியாக போ, வண்ணார் துறை வழியாக போன்றார். அதாவது ராஜகுலத்துங்க வண்ணாருங்க துணியை வெளுக்க வைக்கிற துவைக்கிற இடத்தின் வழியாக புறப்பட்டு போ அப்படின்றார். குழந்தையுடைய வலது கையை பிடிச்சின்னு ஏசாயா தீர்க்கதரிசி நடந்து போகிறார். நடந்து போனோடனே நடக்கிற சம்பவம் என்னன்னா, குழந்தைனுடைய பெயர் என்னப்பா என்று சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறாரு, குழந்தை பெயர் கவனிக்கலாம், சேயார் யாசூப் என்று சொன்ன உடனே ஜனங்கள் ஓன்னு கத்த ஆரம்பித்தாங்க. காரணம் என்னன்னா, மீந்திருக்கிற ஜனங்களும் பாபிலோன் சிறையிருப்புக்கு வருவார்கள் என்று சொல்லப்படுது. ஒரு சிறையிருப்பு நடந்துச்சு. இப்போ மீந்திருக்கிற ஜனங்க எங்கே போவாங்க, பாபிலோன் சிறையிருப்புக்கு போவாங்க என்று சொன்ன உடனே ஜனங்கள்லாம் ஓன்னா பண்ண கத்தினாங்க. 2வது நீங்கள் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சேர்ந்தபோது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றா. கவனிக்கலாம். மாகார் ஷாலார் அஸ்பாஸ் வேதாகமத்தில் பெரிய பேர். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய 2வது மகனுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார். மாகார் ஷாலார் அஸ்பாஸ்ன்னு பெயர் வைக்க சொல்கிறாரு. வச்சுட்டு அந்த பிள்ளையுடைய பெயரை ஒரு பலகையில் எழுதி வீட்டு வாசலுக்கு முன்பதாக மாட்டுன்றார். மாட்டிட்டார். வந்து பார்க்குறாங்க, படிக்கிறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க பயந்து. காரணம் என்னென்னா, ஆபத்து கிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். எது இருக்குது, ஆபத்து கிட்டி இருக்கிறது என்று பொருளாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி என்னதான் ஊழியம் செய்தாலும் என்னதான் பேசினாலும் ஜனங்க மனம் திரும்பாத பட்சத்தில் கவனிக்கலாம். மனம் திரும்பாத பட்சத்தில் ஏசாயா ஊழியத்தை என்ன பண்ண நிறுத்திட்டார். சொன்ன ஞாபகங்களா, எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாருன்னு சொல்ல முடியுமா உங்களால்? சொல்லுங்களேன். 20 வருஷம் வீட்டில் இருந்தாருன்னு எனக்கு கொடுத்தான் தெரியும். முழுசாக சொன்னேன்னு சொல்ல தெரியுமா? கவனிக்கலாம். 60 வருஷம் ஊழியம் செய்தார். 20 வருஷம் வீட்டில் இருந்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, அதாவது சீஷர்களுக்குள்ள வார்த்தையை என்ன பண்ணு, முத்திரை இடுன்னு சொல்கிறார். வீட்டில் இருந்துக்கின்னு ஏசாயா ஜெபம் பண்ணுவார். கர்த்தர் தனக்கு கொடுக்குற வார்த்தைகளை ஏசாயா தன் தீர்க்கதரிசி இடத்துல கொடுத்தனவனா போய் ஜனங்களுக்கு சொல் என்று அனுப்புவார். இப்படியா இருக்கும்போது 20 வருஷம் இருக்கிறாரு. 20 வருஷத்துக்கு பிற்பாடு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் வரும்போது அவருக்கு 80 வயது ஆகுது. எத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறாரு சொல்லுங்களேன்? 60 வருஷம் ஊழியம் செய்கிறாரு. ஏசாயாவை பார்த்து சொல்கிறார், இனி நீ அடக்கி கொள்ளாதே, சத்தமிட்டு கூப்பிடு, யாக்கோப்பின் மீறுதல் என்ன பண்ணு தெரியப்படுத்து என்று
ஏசாயா என்ன பண்ண ஊழியத்துக்கு திரும்பவும் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அந்த நாட்களில் தான் அவர் திரும்பவும் ஊழியத்துக்கு வரும்போது தான் எசேக்கியா ராஜா வியாதிப்படுறாரு. வியாதிப்பட்ட எசேக்கியா ராஜாவுக்கு போயிட்டு ஒரு ஜெபம் பண்ணுறாரு. 15 வருஷம் ஜீவனை கூட்டி கொடுக்குறாரு. அந்த 15 வருஷம் ஜீவனை கூட்டி கொடுத்த 3வது வருஷத்தில் ஒரு பிள்ளை பிறக்கிறான். கவனிக்கலாம், அவருக்கு பேர் என்ன பேர்? மனாசே என்று சொல்லி பெயர் வைக்கிறாங்க. அவர் தான் எசேக்கியா ராஜாவுக்கு பிற்பாடு அடுத்த அரசனாக வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆமென். கவனிக்கலாம், அவனால் தான் ஏசாயா தீர்க்கதரிசி 84 வயது இருக்கும்போது கம்பத்தில் கட்டி வாளால் என்ன பண்ண அறுத்து மேல் துண்டு கீழே விழுகிற மாதிரி என்ன பண்ணனா அவரை இரத்த சாட்சியாக மரிக்க பண்ணினார் என்று எபிரேயருக்கு என்ன நிருபம் 11ஆம் அதிகாரம் 36லேருந்து 38 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா வாளால் அறுப்பு உண்டார்கள் என்று சொல்லி இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. சரி, ஏசாயாவுக்கு கர்த்தர் எப்பேற்பட்ட அழைப்பு கொடுத்தாரு? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கொடுத்தார். 55 இடங்களிலே ஏசாயா புத்தகத்தில் ஏசாயா பிரசங்கம் பண்ணியிருப்பார். 55 இடங்களிலே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்ன அழைப்பு கொடுத்தாரோ அதை சரியாக நான் பண்ண செய்யணும். ஆமாங்க, நமக்கு என்ன அழைப்பை கர்த்தர் கொடுக்குறாரோ, ஜப அழைப்பா ஜபத்தை செய்யணும், ஊழிய அழைப்பா ஊழியத்தை செய்யணும், போதக அழைப்பா போதக ஊழியத்தை செய்யணும், சபையை தாங்குகிற அழைப்பா தாங்குகிற ஊழியத்தை செய்யணும். கர்த்தர் என்ன ஊழியத்தை நமக்கு கொடுத்தாரோ அதை சரியாய் கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ண செய்யணும். இதை ஏசாயா சரியாக செய்தார். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியுடைய மனைவியை குறித்து தான் நம்ம பார்த்தோம். இவங்களுடைய பெயர் என்ன பண்ணல, வேதாகமத்தில் சொல்லப்படலை. ஆனால் இவங்களை குறித்து தீர்க்கதரிசினி ஆனவளை சேர்ந்தபோது குமாரனை பெற்றாள் என்று சொல்லி ஏசாயா 8:3 தான் ஏசாயாவுடைய தீர்க்கதரிசியுடைய மனைவியை குறித்து நம்ம சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் திருமணம் ரொம்ப முக்கியம். எப்பேற்பட்டவங்களை திருமணம் செய்யணுன்னா நல்லா ரட்சிக்கப்பட்டு முழுவதுமாய் பாவத்திலேருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறாங்களான்னு பார்த்து திருமணம் செய்யும்போது அந்த குடும்பம் ரொம்ப ஆஸ்வாதமாக இருக்கும். ஆமாங்க, ஆவிக்குரியவங்க தான் ஆவிக்குரிய காரியங்களை என்ன பண்ணுவாங்க, நிதானித்து அறிவாங்க. அது இருக்குது இது இருக்குதுன்னு பார்த்து கட்டிட்டு உன் ஆவிக்கு அவங்க ஆவிக்கும் ஒத்து வராமல் பிரச்சனையும் போராட்டமும் சண்டையும் இருக்கும். அதனால் ராஜகுலத்தை சேர்ந்தவர் ராஜகுல பெண்ணை பார்த்துருந்தாலும் அவங்கள திருமணம் செய்யலை. யாரை திருமணம் செய்தார்? தன்னை போல இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியானவளை தான் அவனை திருமணம் செய்தார். ஆமென். கவனிக்கலாம், 50ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பனா காலையில் எழுந்து கற்றுக்கொள்ளுகிறவனைப் போல இவரை ஒரு மனைவி உட்காருவாங்களாம். இவருக்கு கர்த்தர் கல்விமான் நாவனவனை கொடுத்தார்னு இருக்கும். அதனால் கணவன் மனைவி காலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரணும், ஜெபிக்கணும். அந்நாளில் ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரு செய்து தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் நாம் காணப்படுவோம்னா நம் சந்ததியை கர்த்தர் நிச்சயமாக ஆஸ்வதிப்பார். ஆமாங்க, நீங்கள் பெற்றோர் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பீர்களானா உன் சந்ததி நல்ல பலுகி பெருகும்படி ஆண்டவர் உதவி செய்வார். இதுதான் சொல்கிறாரு யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் பிள்ளைகளுடைய பிதாக்களுடைய பாவத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஆண்டவர் விசாரிக்கிறார். அதே நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்குன்னு அவரை விசுவாசித்து அவர் இடத்துல அன்பு கூறுவீர்கள்னா உங்கள் தலைமுறை, அதாவது 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் என்ன பண்ணுறாராம், இரக்கம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். சரி, முழங்கால் படியிடலாமா? முழங்கால் படியிடலாம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். என் தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரையா. இந்த வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உமது கல்வாரி ரத்தத்தை வைக்கிறையா. வந்த பிள்ளைகள் மேலே உமது கல்வாரி ரத்தத்தை வைக்கிறையா. என் ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்ன தயவு எங்களோடு இருக்கட்டும்பா. ஆண்டவரே,
உங்களுடைய தயவு பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். வழிநடத்துங்க. இந்நாளில் ஆண்டவரே நீங்கள் செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடிய உதவி செய்யுங்க. கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க. யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க. வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கர்த்தரை பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பரமரவாதி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்க பிள்ளைங்க